விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேலுக்காக, ஈரானுக்காக, அந்த ஜனங்களுடைய தத்தளிப்புகள், தவிப்புகள், வேதனைகள், அந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகிற அந்த ஆத்தும பாரத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். கத்தர் அந்த தேசத்து ஆளுநரோடு கத்தர் இடைப்படணும், அந்த அதிகாரிகளோடு இடைப்படணும், இந்த ஜனங்களை கொன்று குவிக்காதபடிக்கு காக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோட தனிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுங்கள். யுத்தம் மீண்டும் மூடாதபடிக்கு கத்தர் சமாதானத்தை தர முடியாது. நாங்கள் எங்க தனிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 7:59 நாங்கள் இதுவரை நேரமும் கண்களை ஏறெடுத்தோம். ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேராக. ஆமேன் என்றும் ஆமென்றும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவர் ஆமென்றும் ஆமேன் என்று உங்கள் பதில் தரப்போகிறார். தந்து விட்டாரு நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒத்தாசையை பெற்றுக் கொள்வோம். நாங்கள் அடுத்ததா வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக கடந்து செல்ல போறோம். எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரிய அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்துக்கை காண்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு எங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்க வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமேன் ஆமேன். ஜெபத்தோட கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபைகள் நிறைந்தவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. போதுமானவரே நன்றி ராஜா, நன்மைகளை செய்கிறவரே நன்றி ராஜா, ஆராதனைக்குரியவரே நன்றி ராஜா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மன்னிக்க வந்த அழகே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆருயிரே உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆத்தும மணாலனே உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சாபங்களை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை நீக்கி போட்டவரே உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளிலும் எங்களுக்கு நீங்க ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றி அப்பா. உம்மை துதிக்கிற துதியை எங்களுக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. இன்னும் எங்களை நாங்க பரிசுத்தவானாய் மாற எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆண்டவரே கிருபையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலாபா ஷெக்கெனே மெகெக்கெனே மனா, மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ராஜா. எங்களை ராஜரிக கூட்டமா எங்களை மாற்றி இருக்கிறவரே ஆண்டவரே, உம்முடைய சொந்த பிள்ளையா எங்களை ஆண்டவரே நீங்க எங்களை மாற்றி இருக்கீங்களே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க சந்திக்க போதுமானவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. உம்மிலே கலிகூற எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நீதியே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அரணே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கல பட்டணமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அருணோதயமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அறியா புரியா காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறவரே, நாங்கள் அறியாத வழிகளை எங்களுக்கு காட்டுகிறவரே, வனாந்திரத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிறவரே, அவாந்திரத்திலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மரித்தோரை உயிரோடு எழுப்பினவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எரிக்கோக்கள் விழும்படியாய் வகை காட்டினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, எங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை வைத்தவரே, லெபேஷ் கென்னே மெக கென்னே மனா. ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய ஆண்டவரே உயிர்த்தலினாலே வந்த வல்லமையை ஆண்டவரே இந்த மண்பாண்டத்திற்குள்ளே வைத்திருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவ ஆத்மாவினாலே ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, லபா ஷெக்கென்னே மெகெக்கென்னே மனு கொரோபோ ஷெக்கென்னே மெகெக்கென்னே மனா. ஆண்டவரே, அழிவில்லாத வித்தினாலே எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. இதோ இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது தகப்பனே ஆண்டவரே, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவினாலே வருகிற விடுதலை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரும்படியாய்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதோ இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து கர்த்தர் நம் வாழ்விலே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார், நம்முடைய குடும்ப வைத்தியராய் இருக்கிறார். அவர் வியாதிகளை நீக்கி போட்டு இருக்கிறார். அவர் வியாதியை நீக்கினபடியினாலே நம்முடைய சரீரத்திலே வியாதி இருக்க முடியாது. அந்த வியாதி நம்முடைய சரீரத்திலே வந்தாலும் கூட கர்த்தரையே நம்புகிற பொழுது நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவருடைய வல்லமையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வல்லமை நம்மளுக்கு சகலத்தையும் பெற்று கொடுத்திருக்கிறது என்கிற நிச்சயத்துக்கோடு கூட நாம் இருக்க வேண்டும். எப்படியா இந்த வானத்தினுடைய நிறம் நீலம் என்பதை நாம் மறுக்க முடியாதோ, எத்தனை சூழ்நிலைகள் நம்ம எதிரடையாய் வந்தாலும் நம்ம ஒரு நாளும் வானத்தின் நிறத்தை நம்ம மாறி நம்ம சொல்ல போறதே கிடையாது. அதே போல இந்த சத்தியம் என்கிற அளவுகோல், மனிதனுடைய வாழ்க்கைக்கான அளவுகோல் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திலே நாம் அவருடைய தழும்புகளினாலே சுகமானோம் என்று இந்த வேத புஸ்தகம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லுகிற வார்த்தை, நாம் அவருடைய குமாரனுடைய தழும்புகளினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம் என்றுதான் வார்த்தை சொல்லுகிறது. நாம் வியாதியோடு இருப்போம் என்று எந்த இடத்துலயும் அந்த வேத புஸ்தகத்துல அந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆனா சில பேர் வியாதியாய் இந்த வேத புஸ்தகத்திலே கூட வியாதியாய் இருந்திருக்கிறார்களே என்று நீங்கள் கேட்கலாம். அந்த காரியம் என்ன என்பதை நாம் எப்படியா இந்த வேத வாழ்க்கை சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேத புஸ்தகத்தை தேவன் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியினாலே நம் உதவியோடு கூட இந்த வேத புஸ்தகத்தை எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இதுல வியாதி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்காம இந்த வியாதியை நீக்க தேவன் ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம நிச்சயமா நம்பணும் என்று சொன்னா நம்ம வியாதியோடு கூட இருக்க முடியாது. இந்த வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கைய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்க நிச்சயமாக நம்பணும். இன்னைக்கு அநேக சத்தியங்களை நாம் கேட்கிற பொழுது ஏதோ நம்ம ஒரு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஏதோ தேச துரோகிகளை போல, ஏதோ பாவிகளை போல, ஏதோ நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணு நம்ம ஏதோ பேராசைப்படுகிறதை போல, நம்மள ஏதோ ஒரு நம்ம ஒரு பாவத்தை பண்ணுகிறோம் என்ற அளவுக்கு நாம் சுகமாய் வாழ்வதுங்கிறத நம்ம சொன்னோம்னா கூட அது பாவமாய் நம்மளை பார்க்கிற நம்ம ஏதோ தப்பு பண்ற ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு கள்ள சத்தியத்துக்குள்ள, ஒரு கள்ள போதகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோன்ற மாதிரி நம்மளை பார்க்கிற ஜனங்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். இது வேதனைப்படுகிற ஒரு காரியம். நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம்மளுடைய இந்த சத்தியத்திற்கு விரோதமாய் யார் பேசினாலும் அதற்கு விரோதமாய் நிற்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நானும் நீங்களும் சுகமாய் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய சொந்த குமாரனை எல்லாவற்றிலையும் அவரை பூரணம் படுத்துவது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு நானும் நீங்களும் நம்ம எல்லா விதத்திலும் நம்முடைய ஆத்மாவோடு சந்தோஷத்தோடு கூட நம்முடைய சரீரத்துல வியாதி இல்லாம இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். ஆனா உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க, அங்கே பவுலுக்கு வியாதியாய் இருந்தது, அங்கே இவங்களுக்கு வியாதியாய் இருந்தது, ஆண்டவரே சொன்னாரே உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொன்னாரே என்று சொல்லி வசனங்களையே நாம் என்ன செய்வோம், நம்ம துணைக்கு அழைத்து வியாதிக்கு ஒரு சப்போர்ட்டா நம்ம வைத்துக் கொள்வோம். அப்படியாக நீங்க வியாதியோடு ஆண்டவர் சொன்னார்தான், அது இல்லைன்னு சொல்லல. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய காரியத்தை நம்மளுக்கு எதுக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறார்? அங்கே நீங்க வியாதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே எழுதல. அங்கே பவுலே என்ன சொல்கிறார் என்று சொன்னா, எனக்கு இந்த முள் எனக்குள்ளே ஒரு பெருமை வராதபடிக்கு இந்த சாத்தான் இந்த முள்ள எனக்குள்ளே வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆனாலும் இதற்கு ஆண்டவருடைய கிருபை போதும் என்கிற வார்த்தை அவர் காதிலே விழுகிறது. அப்போ நம்ம
இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஓகே, பவுலுக்கு வியாதி இருந்தது, அதே போல நானும் இந்த முள்ளோடு கூட நான் இருக்க போறேன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, இதைத்தான் நீங்க நம்ப போறீங்கன்னு சொன்னா நீங்க வியாதியோடு இருங்க, அதுக்கு எந்தவித இதுவுமே கிடையாது. ஆனா கடவுள் வியாதியோடு கூட உங்களை இருக்க அனுமதித்தார் என்று சொல்லி சத்தியத்தை புரட்டாதிருங்கள். அங்கே உங்களுக்கு கிளீனாக சொல்லப்படுகிறது, அங்கே தனக்குள்ளே ஒரு பெருமை என்ற முள் வராதபடிக்கு. அப்ப நமக்கு என்னத்துக்கு பெருமை வேணும்? நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாம் என் தேவன் தான் செய்கிறார். என் தேவனுக்குள்ளே நான் இருக்கிறேன், அவரோடு கூட நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என் முன்னாலும் பின்னாலும் அவரே இருக்கிறார், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் நடக்கிறோம். அவரை அன்றி என்னால எந்திரிக்க முடியாது, பேச முடியாது, மூச்சு விட முடியாது, என்னால முடியாது என்று நீங்க நினைத்து நீங்க ஒரு அற்பமாய் நீங்க உங்களை நினைப்பீங்கன்னு நீங்க சொன்னா, அப்ப எப்படியா அந்த முள்ளு உங்கள்கிட்ட வரும்? எப்படி உங்ககிட்ட பெருமை வரக்கூடும்? ஆண்டவர் சொல்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லுகிற பொழுது, நம்மிடத்துல பெருமை என்ற ஒரு காரியம் இருக்குமானால் நிச்சயம் அதற்கான சைடு எஃபெக்டும் அங்கே கிரியை செய்து கொண்டேதான் இருக்கும் தேவஜனமே. அப்போ இந்த பெருமை என்பது எதனாலே வருகிறது? நான் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறபடினால, என்னால் அதை செஞ்சிட முடியுங்கிற ஒரு ஆணவம் நமக்குள்ள இருக்கிறபடினால, இன்றைக்கு அந்த பெருமையின் கொம்புகள் இல்லாதபடிக்கு தகப்பனிடத்துல நாம் தாழ்ந்து இருப்போம் என்று சொன்னால், நீங்க அநேக காரியங்கள்ல நீங்க வேதனைக்குள்ள போய்கொண்டு இருந்தாலும் கூட, எனக்கு நான் எப்படி தெரியுமா, எல்லாவற்றிலும் இருந்தும் இலகுவாக நாம் எப்படி இந்த சத்தியத்திலிருந்து நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதுல என்ன பிரச்சனை, நம்ம டூ மச்சா நம்ம போட்டு நம்மளை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காத படிக்கு, இப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு போன் பில் கட்டலாம், கிரெடிட் கார்டு பில் கட்ட வேண்டி இருக்கும், மார்க்கேஜ் பில் கட்ட வேண்டி இருக்கும், அல்லது நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கான ஒரு பணம் கட்ட வேண்டி இருக்கும், குரோசரி பில் தேவையா இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் இப்படி பல வகையா புலம்பிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இவ்வளவு பில் கட்டணும், அந்த பில் கட்டணும், இந்த பில் கட்டணும், ஐயோ இதை கட்டணுமே அப்படி சொல்லி உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு ஜாடிக்குள்ள ஒரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, உங்களுக்கு அங்கே ஒரு பொருளாதார பிரச்சனை, அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த பொருளாதார பிரச்சனை நீங்குச்சுன்னு சொன்னாக்க எல்லாமே முடிஞ்சிடும். அது நீங்க என்ன பில்லு கட்டுறதா இருந்தாலும் நீங்க அதை கட்டிட்டு போயிடலாம். சோ அதே போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் சொல்லுகிற ஒரே காரியத்தை நீங்க திருப்ப அது எவ்வளவு நீங்க பிரச்சனை வேற உங்களுடைய ஹீலிங்கா இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்கலாம், எமோஷனல்ல பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூ வராம இருக்கலாம், நீங்க கொடுத்த இடத்துல எப்ப பார்த்தாலும் அந்த பணம் உங்களுக்கு வராது, நீங்க நன்மை செய்தும் அந்த நன்மைக்கான பலனை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கும். இதுக்கு எல்லாமே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தேவனை முன்னிலைப்படுத்தாம, தேவனுக்குரிய முதன்மையை நாம் கொடுக்காம, அவங்க நம்மளுக்குள்ள ஒரு பெருமை என்கிற காரியம். அப்ப நம்ம தேவனை எப்பொழுதெல்லாம் நம்ம ஒரு சாதாரண ஒரு குழம்பு வச்சா கூட, நீங்க ரெசிபி நீங்க என்ன யூடியூப்ல பார்த்து ரெசிபி பண்ணாலும் சரி, நீங்க குழம்பு வைக்கும் பொழுது ஏசப்பா உங்களுடைய கிருபை இதை சாப்பிடுகிறவர்களுடைய அவர்கள் அந்த ருசியை அனுபவிச்சு சாப்பிடணும்ப்பா அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை ஆண்டவரை முதன்மைப்படுத்தி, நீங்க எதை செய்தாலும் ஆண்டவரே நான் இந்த ப்ராஜெக்டை நான் செய்யறேன்ப்பா, அல்லது இந்த ப்ராஜெக்டை நான் எடுக்க போறேன், நான் இந்த புதுசா ஒரு தொழில் தொடங்க போறேன், எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா? எப்படி தாவீது கேட்டார், அந்த தண்டை நான் தொடர்ந்து பிடிக்கட்டா? பொண்டாட்டி போயிட்டாங்க, அவங்க தன்னுடைய குடும்பத்துல இந்த காரியங்கள் எல்லாம் பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த இடத்துல இன்னொருத்தவங்கள்ட்ட போகும்போது கூட நான் இந்த தொண்டை நான் தொடர்ந்து பிடிக்கட்டுமான்னு கேட்டுட்டு, இது என்னத்துக்கு கேட்கணும்? இது கட்டாயமா ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் என்று தெரியும், இது ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்று தெரியும். ஆனாலும் கூட தன்னை தாழ்த்தி அந்த இடத்திலே அவர் கேட்கிறார், நான் இந்த தண்டை நான் தொடர்ந்து பிடிக்க வேண்டுமா? இவர்களை நான் அழிப்பதற்கு இவர்களிடத்திலே நான் போக வேண்டுமா என்று சொல்லி அந்த போருக்கு போன கூட தங்கள் பக்கத்து நியாயம் இருக்குமா இருந்தாலும் கூட ஆண்டவரிடத்துல கேட்டுதான் செய்கிறார். அதே போல நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவரை நம்ம முதன்மைப்படுத்திட்டு நம்ம செய்கிற பொழுது அந்த இடத்திலேயே பெருமைங்கிறது இல்லாம போயிடும்.
எப்படி பெருமை வரும்? இப்ப நம்ம எப்படி இன்னொருத்தர்கிட்ட நம்ம போய் ஹம்பிளா நம்ம எப்படி கேட்டு செய்வோம்? அந்த கேட்டு செய்கிற தன்மைங்கிற பொழுது நான் ஒண்ணும் இல்லப்பா நீங்க தாங்கிறத நம்ம மறைமுகமாக ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? முதன்மைப்படுத்துகிறோம். அது இல்லாம நம்மளா போய் செய்கிற பொழுது அந்த பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது? இந்த பெருமை என்கிற ஒரு காரியம். சோ ஒன்று ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்கள், அல்லது உங்களிடத்திலே ஒரு பெருமை கிரியை செய்கிறது. இந்த ரெண்டும் இல்லாம நம்ம ஒட்டச்சு தூளை ஆக்கிட்டோம்னு சொன்னா தேவன் நம்ம இடத்துல கிரியை செய்வதற்கு எந்த தடையுமே இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் நம்மளுக்கு எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் அநேகமா இருந்தாலும் நம்முடைய கண்கள் என்ன செய்யும்? எப்பொழுதும் நம்மளுக்கு தேவையில்லாத காரியங்கள், நெகட்டிவான தாட்ஸ் தான் நம்ம நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு இந்த நிலைமையில இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நம்மளுக்கு சந்தோஷம்னு நம்ம நினைப்போம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த இது கிடைச்சதுன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல சேலஞ்ச் பண்ணுவோம். ஆனா தேவன் அந்த காரியத்தை செய்து முடித்தன் பிறகு நம்மளுக்கு அதை பத்தியே மறந்தே போயிடுவோம். இதற்கு உதாரணமா நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் யோசேப்பினுடைய காரியத்தை நீங்க பார்க்கலாம். அங்கே யோசேப்பு அங்கே சிறைச்சாலையில இருக்கிறார். அங்கே சொப்பனம் காணுகிறதை பற்றி நாம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. அதாவது எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். சோ பானபத்திரனும் அங்கே சுயம்பாகியும் 2 பேர் அங்கே குற்றம் செய்து சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இருவரும் சொப்பனம் காண்கிறார்கள். அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை யோசேப்பு சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் சொன்ன பொழுது அங்கே அப்போ யோசிப்பு ஒன்றை சொல்கிறார், உங்கள் காலம் இதுக்கு என்ன செய்யணும் என்று வரும் பொழுது நான் இந்த சொப்பனத்தை நான் உங்களுக்கு சொன்னது ஏற்ற வேளையில நீ அதை உன்னுடைய ராஜாவுக்கு தெரியப்படுத்து என்று சொல்கிறார். ஆனா இவங்க அந்த சொப்பனத்துக்கான காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு ஒருத்தவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லி அதுக்கு ஆன்சர் நம்ம கையில நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்க நம்மளுக்கு அதுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நம்ம இருப்போம் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, அந்த மனிதனுக்கு அவர்கள் மறந்தே போயிட்டாங்க. இந்த மாதிரி நடந்தது. நீங்க ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பானபத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நினைக்க கூட இல்லை. இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு சொன்னபடி ஒரு 3 மாசம் 6 மாசம் அப்படியெல்லாம் இல்ல, 3 நாளையில வித்தின் 3 டேஸ்ல நடக்குது. 3 நாளைக்குள்ள அந்த மனுஷன் மறந்து போகிறான். நம்ம இப்படியா இவர் சொன்னாரே இது எல்லாம் நடந்தது அப்படி என்று சொல்லி அந்த இடத்துல மனுஷன் மறந்து போகிறான். சோ நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை எத்தனை காரியங்கள் ஆண்டவர் நன்மை செய்கிறார். ஒவ்வொரு நாளிலும் எவ்வளவு நன்மை செய்கிறார். ஆனா இது எல்லாவற்றையும் மறந்து நம்ம கண்ணுல நம்மளுக்கு எதை பார்க்கிறோம், நம்முடைய துக்க செய்திகளையும் நம்ம இடத்துல இல்லாதவைகளையும் பார்த்து குறை சொல்லிக்கொண்டு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு அல்ட்ராசவுண்ட்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த எத்தனையோ முறை நான் போயிருக்கிற பொழுது நான் வேற வேற விஷயமா ஆண்டவர் பேசுவார். ஆனால் இன்றைக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் எடுக்கும் பொழுது அந்த தண்ணி இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணி கஜ கஜ கஜன்னு சவுண்ட் வரும்ல அல்ட்ராசவுண்ட்ல. அப்ப திடீரென்று எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிறார், இந்த சத்தம் உள்ளுக்குள்ளதானே இருக்குது, இந்த வயிற்றுக்குள்ளதான் இந்த சத்தம் கொடப்படன்னு கேக்குது. இந்த ஒரு சத்தம் மாத்திரம் அல்ல, ஹார்ட்ல நம்மளுக்கு இங்க லப்பு அந்த டக்கு டக்கு டக்குன்னு இந்த ஹார்ட் துடிக்கிற ஒரு துடிப்பு, இங்கிட்டு லங்ஸ்ல ஒரு மூச்சு வாங்குற சுவாசம், இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே நேரத்துல இந்த லங்ஸ் விடுகிற சத்தம், இந்த ஹார்ட் அடிக்கிற சத்தம், இந்த வயிற்றுல இருந்து வருகிற கடமுல இந்த தண்ணியினுடைய இறைச்சலின் சத்தம், இந்த சத்தம் எல்லாம் உங்களுக்குள்ளதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியாம எவ்வளவு கூலா வெளியே போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டா போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இந்த சத்தத்தை இருக்கிற இந்த பயங்களோ இந்த சத்தத்துல வரக்கூடிய எந்த ஒரு இதுமே உங்களுக்கு
தெரியவே இல்லை. இதத்தான் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல அங்க என்ன பண்ணினார், ஜனங்களை மனிதனை உருவாக்கி அங்க என்ன பண்ணுற, இந்த நன்மை தீமைங்கிறத நீ தெரிஞ்சுக்காதப்பா, இந்த நன்மை தீமையே வேண்டாம், உனக்கு நான் இருக்கிறேன், எல்லாமே நன்மையானது, உனக்கு நன்மையானதை நான் பார்த்து செய்யறேன் அப்படி என்றுதான் அங்கே ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். ஆனா இந்த தீமையை அவன் அறிந்து கொள்ள கொள்ள அங்க என்ன செய்யுது, அவனுடைய நிம்மதியே போயிடுது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவர் எனக்கு நன்மை நன்மை நன்மை, என் தேவன் நன்மையாக கண்டார், என் தேவன் என்னை உருவாக்கி நன்மை என்று கண்ட சரீரத்திலே இந்த வியாதி எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு நான் டயாலிசிஸ் போய்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது, ஆனாலும் நோ, இது இருக்க முடியாது, என் சரீரத்துல இருக்க முடியாது. நான் இந்த சரீரத்துல என் தேவன் கொடுக்கிற தெய்வீக சுகத்தை நான் அனுபவித்துத்தான் நான் என்ன செய்வேன், நான் ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்திற்கு நான் வருவேன். நான் இவ்வளவு காலம் என்னுடைய அறியாமையினாலே உங்களுடைய சுதந்திரத்தை நான் அனுபவிக்கவில்லை. இது இந்த சொத்து, இந்த தெய்வீக சுகம் என்னுடைய சொத்து என்பிருக்கிற அந்த சொத்து பத்திரத்தை நான் வாசித்து விட்டேன். இந்த சொத்தை நான் அறிந்து கொண்டு நான் அதை பெற்றுக்கொள்ளாமல் நான் மறிக்க மாட்டேன் ஆண்டவரே. நிச்சயம் நீங்க வருமளவு நான் இந்த தேசத்துல நான் இருப்பேன். நான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில உங்களுடைய அன்பை நான் ருசி பார்க்கணும், உங்களுடைய வல்லமை நான் ருசி பார்க்கணும். இந்த வியாதி என்னுடைய சரீரத்துல இருக்க முடியாதுங்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொண்டு, இந்த சத்தியத்தை அறியதான் நமக்கு விடுதலை. அதே போல நான் இன்னொரு சாட்சியை நான் சொல்கிறேன். இந்த கோவிட் வந்தப்ப பாத்தீங்கன்னாக்க எவ்வளவோ பயம், எவ்வளவு ஜனங்கள் லட்ச கணக்குல கணக்குல ஜனங்கள் மரித்து போனார்கள். ஒவ்வொரு தேசத்திலையும் மரித்து போனாங்க. கோவிட்னா அவ்வளோ பயமா அவ்வளவு இதா இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, உங்க இதுக்குள்ள ஒரு கோவிட்னு சொன்னா அவங்க ஸ்வாப் பண்ற முறை கூட ஏதோ ஒரு சும்மா பண்ற மாதிரி இருக்கு. அப்ப எல்லாம் அந்த கோவிட் டெஸ்ட் எடுக்க போனா ஏதோ ஒரு மூக்குனாங்க இருக்க மாட்டுக்கு குத்துற மாதிரி அவ்வளவு வலி, அவ்வளவு பயத்தோடு கூட அப்படி கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு அந்த ஸ்வாப் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஸ்வாப் எல்லாம் பண்றதுடைய முறையே மாறி போச்சு. உங்களுக்கு காய்ச்சல் வந்தா கூட அது கோவிட்னு கண்டுபிடிச்சா கூட 4 நாள் தான் மாத்திரை, நீங்க அந்த 4 நாள் ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்கன்னா சரியா போச்சு. அப்படி ஒரு கேஷுவலா அவங்க பண்றாங்க. இப்ப இந்த கேஷுவலா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பிகாஸ் அந்த சத்தியத்தை அவங்க அறிந்து கொண்டாங்க. கோவிட் ஒரு சாதாரண ஒரு விஷ கிருமி என்பதை டாக்டர்ஸ்கள் புரிந்து கொண்டாங்க. அதுக்கு 4 நாள் ஆன்டிபயோட்டிக் எடுத்தா அவ்வளவுதானே சொன்னாங்க. ஐசோலேஷன்ங்கிற பேரே கிடையாது. கோவிடும் இப்ப சாதாரணமா டான்ஸ் ஆடுது ரோட்ல. சோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியர் அண்ட் தேர் நவ்? இதோ ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாகவும் இப்பொழுதுக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்க, அவங்களுக்கு அந்த அணுவை குறித்த ஒரு அறிவு வந்து விட்டது. ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் நமக்காக நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய ரத்தத்தினாலே மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையினாலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது, என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் எனக்குள்ளே கிரியை செய்ய முடியாது, என்னுடைய பரம்பரையா ஜெனரேஷனலாய் வருகிற சாபங்கள், என்னுடைய இந்த பிளட் லைன்ல வருகிற எந்த ஒரு காரியமும் எனக்குள்ள இருக்க முடியாது. எங்க அம்மா கஞ்சனா இருக்கலாம், எங்க அப்பா கஞ்சனா இருக்கலாம், ஆனா அந்த தனம் எனக்குள்ள இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள வியாதி இருக்கலாம், அந்த வியாதி எனக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள என்னுடைய தேவனுடைய ரத்தம் ஓடுகிறது. அவருடைய டிஎன்ஏனால அழிவில்லாத வித்துனாலே நான் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே என் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது என்கிற அந்த தெளிந்த புத்தியுடையவர்களாய், அந்த தெளிந்த சத்தியத்தை உடையவர்களாய், எப்படியா இந்த டாக்டர்ஸ்கள் இன்றைக்கு அவங்க பிரெஸ்கிரைப் பண்றாங்களோ, இன்றைக்கு நான் எவ்வளவு தைரியமாக வியாதியோடு கூட நான் ட்ரீட்மெண்ட் கூட நான் போய்கொண்டு இருந்தாலும் இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. ஏன்னா நான் தெரியாம சில காரியங்களை நான் செய்து விட்டபடினாலே, என்னுடைய ஜென்ம சுபாவங்களிலே, என்னுடைய கிரியையினாலே, என்னுடைய பரம்பரை கட்டுக்களினாலே, என்னுடைய பாவத்தினாலே, சில காரியங்களிலே நான் தலையிட்டபடினாலே நான் இந்த ப்ரொசீஜர்ல நான் போய்கொண்டு இருக்கேன். ஆனா இது உண்மை இல்லை, இது இல்ல சத்தியம், இதுதான் சத்தியம் என்று நான் அறிந்தபடியினாலே, இதோ நான் விசுவாசிக்கிறபடியினாலே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை போல இந்த சத்தியத்தை அறிந்தபடியினாலே, நான் விசுவாசிக்கிறபடியினாலே நான் பேசுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் இதோ இந்த சத்தியம் உட்புகுந்து இதோ அது
அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதாக. இதோ உங்களுக்குள்ளே வியாதிகள் இருக்க முடியாது, பலவீனங்கள் இருக்க முடியாது. இதோ அந்த காரியங்கள் உங்களிடத்திலே வந்தாலும் கூட, எப்படியா யோசேப்பு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டாலும், இதோ அந்த மனிதன் மறந்தாலும், தான் சொன்ன காரியத்தை அவன் மறந்து நினையாமல் போனாலும் கூட, அங்கே எப்படியாய் அந்த ராஜாவினுடைய அந்த சொப்பனத்திற்கு அவர் அங்கே தெளிவை கொடுத்த பிறகு, அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே என்ன சொல்றார் பாருங்க, அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எல்லாம் தெரிந்த பிறகு அவர் சொல்லுகிறார், அங்கே பார்வோன் பார்த்து யோசேப்பை நோக்கி சொல்லுகிறார், இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இதை அப்படியே நீங்க யோசேப்பை போல நீங்க சிறையிலே இருக்கலாம். இன்றைக்கு இந்த பார்வோனை போல, இந்த ராஜாவை போல உங்களுக்காக நம்முடைய குமாரர் அவர் அங்கே இருக்கிறார், இயேசு இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், அந்த சிங்காசனத்துல மட்டும் அங்கே பிதா, அவருக்கும் நமக்கும் வித்தியாசம். மற்றபடி எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்து இந்த தேசத்தை ஆண்டு கொள்ளும்படியாய் நம்மளை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். தேவச்சனமே, அவர் ரட்சிப்புங்கிற அந்த வஸ்திரத்தை கொடுத்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்ததை போல, இதோ ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அங்கே சொன்னதை போல, இன்றைக்கு புறஜாதி மத்தியிலே நாம் தேவனுடைய சாட்சிகளை சொல்லுகிறவராய், அவருடைய வஸ்திரங்களை நாம் தரித்தவர்களாய், அவருடைய அன்பை தரித்தவர்களாய், அவருடைய வல்லமையை தரித்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது மற்ற ஜனங்கள் நம்ம மண்டை ஈஸியா வருவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு கொஞ்சம் தாருங்க. எப்படி நீங்க சிறைச்சாலையில இருக்கிற பொழுதும் நீங்க எப்படியா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி இந்த கஷ்டத்தின் பாடுகளுக்குள்ள கூட நீங்க எப்படி மனரம்யமா இருக்கீங்க? உங்களுடைய தேவைகள் எல்லாம், சூழ்நிலைகள் எல்லாமே, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் அதனுடைய கிளைமேக்ஸ் எப்பயும் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு பணம் கட்ட முடியாம இருக்கிற பொழுது, உங்களுக்கு எந்த காரியம் அப்ரூவ்டு இல்ல, மார்க்கேஜ் அப்ரூவ்டு இல்லைன்னு வருகிற பொழுது, இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு வியாதியில இருக்கிற பொழுது, எல்லாம் சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸா மாறும். ஏன்னா நம்முடைய தேவனுடைய நாமம் அதிசயமானவர். சூப்பர் நேச்சுரல் இட்ஸ் நாட் அ கள்ள போதகம். சூப்பர் நேச்சுரல்ங்கிறத மாத்திரம் நம்புறது கள்ள போதகம். சூப்பர் நேச்சுரல் நம்புகிறது ஆண்டவர், அவருடைய நாமம் அதிசய நாமம். அவர் அற்புதர் என்று நாம் நம்பி அவருடைய நாமத்தின் ஒரு பகுதியை அவரையே நம்பி நாம் செய்கிற பொழுது அது எந்த கள்ள போதகமும் இல்லை, அது நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி, இதோ இப்பொழுது கூட நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிற போறேன். இதோ அந்த பிள்ளைகளுடைய அப்பம், இதோ இந்த தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. சரீரத்துல வியாதி இருந்தாலும் இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நாங்க இந்த மருந்தை நம்பிட்டோம், இந்த டாக்டர்ஸை நம்பிட்டோம். இதோ நாங்க எத்தனையோ சத்தியங்கள் டாக்டர்ஸையும் கர்த்தர் தானே படைத்தார், கர்த்தர் தானே அனுமதித்தார் என்று சொல்லுகிறபடினாலே நாங்களும் கொஞ்சம் அந்த பக்கம் நாங்க சாஞ்சிட்டோம். மருந்து எடுக்கிறது தப்பு இல்ல ஆண்டவரே, ஆனா நாங்க உங்க மேல நம்பாம, ஆண்டவரே உங்களுடைய குமாரனுக்குள்ள அந்த ஆண்டவரே குமாரன் மூலமாய் நடந்த அந்த டிரான்சிஷனை நம்பாம, அந்த ட்ரேட நம்பாம, அந்த சிலுவையில ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பண்ணின அந்த ட்ரேடிங்க நம்பாம, ஆண்டவரே எங்கள் வியாதியை நீங்க அந்த சிலுவையில வைத்து, ஆண்டவரே அந்த சிலுவையில இருந்து வழிந்தோடுகிற ரத்தத்தினால எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே, அந்த சத்தியத்தை நாங்க நம்பாம போய் இந்த மருந்தை நாங்க முழுவதுமா நம்பிக்கை வைத்தோமே, நாங்க அதை பாவம் என்று அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க முழுமையாய் நாங்க உண்மை நம்புகிற பொழுது, முழுமையாய் நாங்கள் எங்களை தாழ்த்துகிற பொழுது, எங்கள் தேவன் எங்களிலே நன்மையை வைத்திருக்கிறார் என்று நாங்கள் முற்று
முழுவதுமாக நம்புகிற பொழுது ஆண்டவரே நிச்சயமாகவே நீங்க நன்மை செய்வீங்க. ஆண்டவரே விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வார்த்தை சொல்லுகிறது. இதோ முந்தினவரை நினைக்க வேண்டாம், பூர்வமானவரை சிந்திக்க வேண்டாம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. இதோ நான் வியாதியா இருக்கிறத நான் நம்பல டாடிகால். ஆண்டவரே இந்த வியாதிக்கு மருந்து ஆண்டவரே பரிகாரியாகிய இந்த உலக டாக்டர்ஸ்கள்ட்ட இருந்து வரும்னு நான் நம்பலப்பா. ஆண்டவரே இந்த பரிகாரியாகிய எங்கள் இயேசுவின் மூலமாய் அவருடைய தலைமுகளின் மூலமாய் கொடுத்த அந்த பிரெஸ்கிரிப்ஷனை நாங்க இன்னைக்கு பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்க வாயில சொல்லி இருக்கோம்ப்பா. ஆண்டவரே உடைய தலைமொழினாலே சுகமானோம் என்று நாங்க நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே எசாயா 53 நாங்க வாசிச்சிருக்கிறோம். எத்தனையோ மெசேஜஸ் நாங்க கேட்டிருக்கோம்ப்பா. ஆனா இன்னைக்கு இந்த சத்தியத்தை புரிந்தவர்களாய், எப்படி இந்த டாக்டர்ஸ்களுக்கு ஒரு ஞானம் இந்த கோவிட குறிச்சு வந்ததோ, அவங்க எப்படி இந்த டீல் பண்றாங்களோ இந்த கோவிட, அதே போல இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சத்தியத்தை அறிந்தவர்களாய் நாங்க டீல் பண்ண போறோம் டாடிகாட். ஆண்டவரே இதோ நான் என்னோடு கூட அறிக்கையிட்டு மனம் திரும்பின யாவருக்குள்ளும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை வரட்டும் என்று கேட்கிறேன். இதோ அவர்களுக்குள்ளே ஆண்டவரே இந்த வியாதிகளை நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே இந்த குமாரனுடைய ரத்தத்தினாலே வந்த விடுதலையை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ருசி பார்க்கட்டும். ஆண்டவரே ஏசப்பா நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த ரத்தத்தினாலே வருகிற விடுதலை, இந்த சிறுவையிலே நடந்த ஆண்டவரே இதோ இந்த பரிமாற்றத்தினாலே வந்த சகல நன்மையும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டு கொள்கிற ஒரு கூட்டமாய் இருக்கட்டும். ஆண்டவரே கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவையும் பெற்றுக்கொண்டு சகலத்தையும் ஆளுகிற ஒரு கூட்டமாய் இவர்கள் இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இதோ உங்களுடைய சத்தியத்தை மாத்திரம் அறிந்தவர்களாய், ஆண்டவரே இந்த வேதத்துல சொல்லுகிற சத்தியத்தை மாத்திரம் அறிந்தவர்களாய், நன்மை என்று ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் படைத்து நன்மை என்று கண்டதை போல எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் நீர் இருக்கிறதை போல ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க இருங்க டாடிகா. ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்தத்துக்கு கீழே இருக்கிற யாவருக்குள்ள உங்களுடைய தெய்வீக சுகம் இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். வியாதிகளை முறிக்கிற கட்டுக்களை முறிக்கிற அபிஷேகம் இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. ஆண்டவரே கட்டுக்களோடு இருக்கிறவருடைய ஜனங்கள் ஆண்டவரே விடுதலை அடையட்டும். இதோ இருளிலே இருந்த ஜனங்கள் ஆண்டவரே இதோ மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இதோ வெளிச்சத்தின் தேவனாகிய உங்களுடைய வெளிச்சம் ஆண்டவரே இதோ பரவட்டும். ஆண்டவரே இதோ வியாதியோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே இதோ வியாதிகள் நீங்கி இதோ எங்கள் கர்த்தர் எங்களை தொட்டார், கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோம் என்று ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தினுடைய வல்லமையை அனுபவிக்கட்டும் என்று நான் கேட்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே. இதோ நான் ஆண்டவரே ஒவ்வொருவரும் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். கர்த்தருடைய வல்லமையினாலே மகிமையினாலே இதோ இவர்கள் ஆண்டவரே இதோ ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன். ஆண்டவரே கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கிற ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன். ஆண்டவரே வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அவயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எவ்வாறு இயங்க வேண்டும் என்று நீர் உருவாக்கினீரோ அவ்வாறே இயங்க வேண்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன். இதோ இந்த சத்தத்துக்கு கீழே யார் யார் ஹார்ட் ஃபெயிலியரோட ஹார்ட்ல ஆண்டவரே லபா ஷெக்கென்னே மெஹக்கென்னே மனா இதோ ஹார்ட்ல ஆண்டவரே ஃப்ளூயிடோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இதோ பிரீத்திங் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இதோ அவர்களுக்குள்ளே உடைய தெய்வீக சுகம் இறங்குவதாக என்று நான் பேசுகிறேன். இதோ லபா ஷெக்கென்னே மெஹக்கென்னே மனா ஏலேபா ஷெக்கென்னே மெஹக்கென்னே மனா இதோ உம்முடைய வல்லமையினாலே இதோ இப்பொழுதே பரிபூரண சுகம் உண்டாவதாக. இதோ ஹார்ட்டை பார்த்து நான் பேசுகிறேன். இதோ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இதோ என் தேவன் கட்டளையிட்டபடியே இயங்கு என்று நான் கட்டளை இடுகிறேன். இதோ லங்ஸ் பகுதிகளுக்குள்ளே தேவனுடைய சுவாச காற்றை நான் பேசுகிறேன். இதோ லபா ஷெக்கென்னே மெஹக்கென்னே மனா கர்த்தருடைய மகிமையினாலே வல்லமையினாலே இதோ இப்பொழுதே இயங்கு என்று நான் கட்டளை இடுகிறேன். இதோ ஒவ்வொரு கிட்னிஸையும் பார்த்து நான் பேசுகிறேன். இதோ தேவன் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று உருவாக்கினாரோ அவ்வாறே இயங்கு என்று நான் பேசுகிறேன். இதோ சத்தியத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். இதோ வியாதி எங்களுடைய பங்கு அல்ல, வியாதி எங்கள் சரீரத்திலே இருக்க முடியாது என்று அறிந்த ஜனங்களாய் இதோ நாங்கள் வியாதியை வார்த்தையினாலே துரத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே.
இதோ இந்த சத்தத்தை கீழே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இதோ பரிபூரண சுகம், விடுதலை, ஆரோக்கியம் என்று நான் பேசுகிறேன். இதோ நான் பேசுனதுபடியே இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உங்களுடைய பரிபூரண சுகம் உச்சந்தலைந்த உள்ளங்கால் வர ஆண்டவரே இதோ கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி